எங்களின் அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். பணம் சம்பாதிக்க நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த பணத்தை எந்த வழியில் சம்பாதிக்கிறோம், எந்த வகையில் செலவுகள் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். திருச்சி மாவட்டம் துறையூர்ல ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் என்று ஒன்று இருக்கு. இந்த சன்மார்க்க சங்கம் மகான் ஆறுமுக அரங்கமா தேசிக சுவாமிகளால் நிறுவப்பட்டது. இதன் மூலம் ஆன்மீக தொண்டு, தினசரி 3 வேளை அன்னதானம், யோகா, சித்தர்கள் வழிகள் சேவைகள் என செய்துகிட்டு இருக்காங்க. ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் பாண்டிச்சேரியிலும் இருக்கு. திரு வெங்கட்ராமன் என்ற அண்ணன் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தை பாண்டிச்சேரியில பல வருடங்களாக வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணனுடைய அறிமுகம் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையில கிடைச்சது. அந்த மருத்துவமனையில தான் தினசரி 3 வேளையும் அந்த சங்கத்துல இருக்கிற அன்பர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களோடு நல்ல பழக்கம் ஏற்பட்ட நாள்ல இருந்து வெறும் வார்த்தைகளால மட்டுமே என்னால வாழ்த்துக்களை சொல்ல முடியல. அதனால ஒரு மரம் நடவு செய்து எங்களுடைய பசுமையான மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லலாம்னு மரம் நடவு செய்வதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். அவங்களால முடிஞ்ச நல்ல சேவையை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க. நாம் எல்லோருமே உயிர் வாழ்வதற்கான தேவையை ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கோம். இந்த இடத்துல 6 மாசத்துக்கு முன்னாடி குழி எடுத்தேன். குழி எடுக்கும்போது நிறைய காங்கிரீட் கற்களும் பாலித்தீன் பைகளும் நிரம்பி இருந்தது. பாலித்தீன் கழிவுகள் இருந்ததால நிறைய வெப்பமும் மண்ணோட தரமும் கெட்டு போயிருந்தது. கடந்த 6 மாசத்துல காய்ந்து போன இலைகளும் தொழு உரமும் போட்டு அந்த இடத்த பதப்படுத்தி வச்சிருந்தேன். 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த பழைய குழியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் அகலப்படுத்தியும் ஆழப்படுத்தியும் ஒரு வழியா குழியை எடுத்து முடிச்சிட்டேன். 31/3/2026 அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு திரு வெங்கட்ராமன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லும் வகையில நானும் என்னுடைய பொண்ணும் சேர்ந்து ஒரு ஒதியன் மரத்தை சரியான அளவுல சரியான முறையில நல்லபடியாக நடவு செய்து முடிச்சோம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒதியன் மரம் திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ள நாச்சியார் கோயில் பக்கத்துல இருக்கிற வீட்டுல மாடி தோட்டத்துல பறவைகளின் எச்சத்திலிருந்து தானாக முளைத்த சில மரங்களை பிடுங்கி போட மனம் இல்லாம 63 வயசுடைய ராணி என்ற அம்மா எனக்கு கொரியர்ல அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை பற்றியும் அந்த அம்மாவை பற்றியும் அவங்க அனுப்பின மரங்களை பற்றியும் இன்னொரு பதிவுல நான் விளக்கமா சொல்றேன். 31ஆம் தேதி நடந்த நிகழ்வுகளை நான் நினைச்சு பார்க்கும்போது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி என்ற பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. மீண்டும் அடுத்த பதிவுல இதே ரூட்ல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு நிறைய செலவழிச்சு கோடிக்கணக்கில் செலவழிச்சு கட்டடம் கட்டுறதெல்லாம் எல்லா சன்னாலும் மூடி கிடக்கும். உள்ள ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே எதுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணீங்க? நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனால் ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு மின்சாரம் வேண்டியிருந்தது தானே. அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு கரியை எரிச்சிங்க தானே. கரியை எரித்து ஆகாயத்தை சூடாக்கினீங்க தானே. அந்த கரியை எடுக்கிறதுக்கு பூமியை தோண்டிங்க தானே. அங்கேருந்தே இயற்கையெல்லாம் அழிச்சிங்க தானே. அதை தூக்கிட்டு வர்றதுக்கு பாதை போட்டிங்கல்ல, அங்கே எல்லாத்தையும் அழிச்சிங்க தானே. அதில் டீசலை ஊற்றி விட்டு அந்த ரயிலை ஓட்டினீங்க, அங்கே ஆகாயத்தை சூடாக்கினீங்க தானே. டீசல் எடுக்கிறதுக்கு அங்கே சுரங்கம் தோண்டிங்க தானே. கடலில் அந்த கடல் தண்ணியெல்லாம் ஆசைப்படுத்தினீங்க தானே. அப்போ நீங்கள் சுகமாக வாழணும்னு நினச்சி நம்ம சோத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயற்கையிலேருந்து விலை போயிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில சுகங்கிறது இயற்கையை நெருங்கி போவது மட்டும்தான் இருக்குது.